2026 ஒரு 8 சதுர மீட்டர் கிட்ட எவ்வளோ செலவாகும், அதுக்கு சிமெண்ட், மணல், கம்பி, ஜல்லி இதெல்லாம் எவ்வளோ தேவைப்படும், லேபர் காஸ்ட் எவ்வளோ, மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோங்கிறத டீட்டெயில் எஸ்டிமேஷன் எடுத்துருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மெட்டீரியல் சிமெண்ட். இந்த 800 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கம்ப்ளீட் பண்ண 480 மூட்டை சிமெண்ட் தேவைப்படும். ஒரு மூட்டையோட 310 ரூபா இன்றைக்கி ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கு. மொத்தமாக 1,48,800 வரும். எம் சாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13 யூனிட் தேவைப்படும். பி சாண்ட் பார்த்தீங்கன்னா 8 யூனிட் தேவைப்படும். மொத்தமாக 1,55,000 ஆகும். எம் சாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட்டு வேலைக்கு காங்கிரீட் ஒர்க்கு தேவைப்படும். பி சாண்ட் வந்து பிளாஸ்டிக் ஒர்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த 800 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கம்ப்ளீட் பண்ண முக்கால் ஜல்லி வந்து பார்த்தீங்கன்னா 12 யூனிட்டும், 1.5 ஜல்லி வந்து பார்த்தீங்கன்னா 4 யூனிட் தேவைப்படும். டோட்டல் அமௌண்ட் 88,000 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி இருக்கும். முக்கால் ஜல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிசி காங்கிரீட் ஒர்க்குக்கும், 1.5 ஜல்லி வந்து பார்த்தீங்கன்னா பிசிசி காங்கிரீட் ஒர்க்குக்கும் யூஸ் பண்ணுவாங்க பில்டிங்கில். செங்கல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 800 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கை கம்ப்ளீட் பண்ண 21,000 செங்கல் தேவைப்படும். ஒரு கல்லோட விலை இன்றைக்கி ரேஞ்சுக்கு 10 ரூபா போயிட்டுருக்கு. மொத்தமாக 2,10,000 செங்கல் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 3,600 கிலோ வரைக்கும் தேவைப்படும். ஒரு கிலோ 65 ரூபா ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கும். மொத்தமாக 2,35,000 ஸ்டீல் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் பேஸ் பண்ணி தான் எடுத்துருக்கோம். ஃபவுண்டேஷன்லேருந்து டாப்பில் ரூஃப் லெவல் வரைக்கும் நம்ம எல்லா ஸ்டீலுக்கும் கால்குலேஷன் பண்ணி தான் எடுத்துருக்கோம்.